டைம் ஆகுது. ஷோ என்னதான் பண்றாளோ தெரியல. பிரவீனு என்னையா? மம்மி நேத்தே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல 7 மணிக்கெல்லாம் இங்க இருந்து கிளம்பணும்னு. இன்னும் அவ கிளம்பல மம்மி. இப்ப நான் தலை வாரிட்டு இருக்காளா? டைம் ஆகுது மம்மி. தலை தானே இப்ப வாரிட்டு கிளம்பிடுவா, கொஞ்சம் இரு. இதுக்குதான் நான் தனியாவே போறேன்னு சொன்னேன், வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல. எங்க போனாலும் டைம் வேஸ்ட் பண்றது, ஏன் நேரத்தையும் கெடுக்கிறது. ஏல ஏன் எதுக்கு இப்படி புலம்பியா? பொம்பளையில கொஞ்சம் சேலை கட்டிட்டு கிளம்பக்கு நேரம் ஆகதான் செய்யும். அவ எங்க சேலை கட்டுறா? இதோ நான் போட்டிருக்க மாதிரி தான் காஸ்டியூம் அவளும் போடுறா. நான் எப்பயோ போட்டுட்டு வந்தாச்சு, என்ன அவ கிளம்பிட்டு இருக்கா? பிரவீனு பையன் கிளம்பியதும் பொம்பளை பிள்ளைகள் கிளம்பியதும் ஒண்ணா? தலைக்கு சாம்பு போட்டு குளிச்சு அதை காய வச்சு அப்புறம் வாரி கட்டிட்டு வரக்கு நேரம் ஆகும்ல. நீ சொத்தால பவுடர் கூட மூஞ்சில போட மாட்டாவா, அப்படியே வருவாள. இரு இப்ப வந்துருவா. பேசாம அவளை இங்கேயே இருக்க சொல்லுங்க மம்மி, நான் கிளம்புறேன். அங்க 8 மணிக்கெல்லாம் பஸ் எடுத்துருவாங்க. ஐயே அதுக்குள்ள உன்னை கிளம்பிட மாட்டாவ, நீங்களும் போனாதான் கிளம்புவாவ. இங்க பாரு பிரவீனு, அவளையும் கூட்டிட்டு போறதா இருந்தா போ, இல்லைன்னா நீ போட்ட இங்கே இரு. ரொம்ப தான் அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கா. போங்க மம்மி, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நான் அவளை கூட்டிட்டே போக மாட்டேன்னு சொன்னேன், கேட்டீங்களா? பிரவீன் இன்னும் கிளம்பலையா? பிரவீன் அப்பா நீங்க வேற எரியிற நெருப்புல எண்ணெய் எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கிய. அவனே அவன் பொண்டாட்டியான கிளம்பி வரலையேன்னு டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கான். நீங்க வேற சும்மா அவனை டென்ஷன் பண்ணி பார்க்காதங்க. பிரவீன் இவ்வளவுதானே, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன்பா இவ்வளவு கோவப்படியா? டேடி இது சின்ன விஷயமா? நேத்துக்கே 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆகி வந்துடணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இவ 8 மணிக்கு தான் ரெடி ஆகி வருவா போல. அதுக்கு மேலேயும் ஆகும்பா. டேடி இவங்கெல்லாம் நம்மள டென்ஷன் பண்றதுக்குனே பிறந்தவங்க, நம்மளாம் பொறுமையா இருக்கிறதுக்கே பிறந்தவங்க. கொஞ்சம் பொறுத்து போப்பா, வேற என்ன பண்றது? ஏங்க நான் என்னைக்கு உங்களை டென்ஷன் பண்ணியிருக்கேன்? இல்லம்மா, நீ ஒரு நாள் டென்ஷன் பண்ணல. ஏன்னா நான் ரொம்ப பொறுமையா உட்கார்ந்துருப்பேன். ஆனா உன் மகனுக்கு அது தெரியலையே, பாவம் புதுசு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். போக போக பழகிடுவான். நீங்க ஒரு ஆள் போதும் என்ன டேமேஜ் பண்ணி விடியதுக்கு. ஐயோ நான் டேமேஜ் எல்லாம் பண்ணல, உண்மையதான் சொல்றேன். இங்க பாரு பிரவீன், உங்க அம்மையும் அப்படிதான். 10 மணிக்கு எங்கேயாவது கிளம்பணும்னா 11 மணிக்கு தான் கிளம்பி வெளியே வருவா. கூப்பிட்டா சேலை கட்டியேம்பா, தலைவாரியேம்பா, பாத்திரம் வளர்க்குறேன்பா, துணியை துவைக்கிறேன்பா. இதெல்லாம் கேட்டு கேட்டுதான் மண்டை வரைக்கும் டென்ஷன் ஏறி முடியெல்லாம் கொட்டி போச்சு. முடி கொட்டின பிறகுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேல எதுவுமே கேட்க கூடாதுன்னு அமைதியா ஹாலில் வந்து உட்கார்ந்து நான் பாட்டுக்கு தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏங்க கிளம்பிட்ட வாரியலான்னு உங்க அம்மா கூப்பிட்டாதான் நானே பின்னாடி போறது. நீயும் அதை கத்துக்கப்பா, முடிய கொட்ட விட்டுறாத. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப குறும்பு தான். நான் அப்படி பண்ணனோ? இந்த உலகத்துல நீ மட்டும் இல்லம்மா, நிறைய பேர் வீட்டுல இப்படிதான் நடக்குது. ஏன்னா என் கூட வேலை செய்யற ஃப்ரெண்டுகளும் இதைதான் சொல்லியானுவேன். அதுக்கு பிறகுதான் நானே பாடம் கத்துக்கிட்டேன்னா பாத்துக்கியா. ஐயோ பிரவீன் நீ வருத்தப்படாத, எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட தானே வராங்க. ஆமா டாடி, அப்போ எல்லா வீட்லயும் இப்படிதான்ப்பா கிளம்புவாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, மருமகம் மெதுவா வரட்டும். பிரவீன் அதான் அப்பா சொல்லியவள கேளு. பஸ் மட்டும் போட்டோ, அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் இருக்கு. தானோ அப்படின்னா வா, நம்மளும் ஒரு டூருக்கு கிளம்பிடுவோம். எதுக்குங்க? பஸ் போயிட்டுனா அப்புறம் நம்ம பாடம் அவ்வளவுதான். நான் ரெடி ஆயிட்டேன். உன்னை எத்தனை மணிக்கு ரெடி ஆக சொன்னேன், எத்தனை மணிக்கு வந்து நிக்கிறா? 7 மணிக்கு போகணும்னு சொன்னா இல்லையா? கிளம்பாண்டமோ, சேனெல்லாம் கட்டிட்டு கிளம்ப லேட் ஆயிட்டு. தலைக்கு குளிச்சதுல ஹேர் செட் ஆகவே இல்லை. இவ்வளவு நேரம் நான் வாரி கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். நீ ஈஸியா ஒரு சட்டை பேண்ட் மட்டும் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருவா. எனக்கு அப்படியா? இதோ இந்த பேகை வேற நான் தான் தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி வந்தியே, இந்த பேகையாவது எடுத்துட்டு கீழே வரலாம்ல? ஐயே என்ன இங்கே சண்டை ஆரம்பிச்சாச்சா? இந்த டூருக்கே 2 பேரும் சந்தோஷமா பேட்டு வரட்டும் தான் அனுப்பிச்சு வைக்கும். இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. பிரவீன் அப்பா இவ்வளவு சொன்னாவ அப்பயும் நீ புரிஞ்சுக்கிட மாட்டியா? நல்லபடியா கூட்டிகிட்டு போயிட்டு வா. சரி மம்மி, போயிட்டு வரேன். டாடி போயிட்டு வரேன். சரிப்பா போயிட்டு வாங்க. இல்ல பேக தூக்கிட்டு போ. அதான் இவ்வளவு பேசுறல, நீயே தூக்கிட்டு வா. பாருங்க அவன் எப்படி இருக்கான்னு. ஒரே ஒரு பைய தூக்கக்கு இவ்வளோ ஏழிப்பா. அவன் தான் ஏதோ கோவத்துல போறான்ல, நீ தான் தூக்கிட்டு போயா. 2 துணி தானே இருக்கும். போயிட்டு வாரேன் மாமா, வாரேன். சரிம்மா. ஏ அப்பப்பா 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படிதான் வாழ போறவள தெரியல.
பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னு கெட்டி வச்சுட்டு நம்ம தான் அவஸ்தைப்பட்டுட்டு கிடக்கோம். 2 பேரும் என்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டு திருந்துவாவில தெரியல. ஆமா தானோ, நீ எப்போ திரும்பினா? மருமவளை பார்த்தாலே எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பியோ மவனுக்கு மேல. என்ன பண்ண, கெட்டி வச்சாச்சு, என்னைக்குனாலும் அவ தான் அவனுக்குன்னே ஆகிப்போச்சு. வேற ஒன்று வேணா சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்கணும். ஒரு நாளை நிம்மதியாக வாழ்ந்துக்கிட முடியாது. நான் முதல்ல அவட்ட இப்படி தானே இருந்தேன். அவ அம்மா பண்ண வேலையில் தான் அவன் மேலே எனக்கு கோவமே வந்துச்சு. இப்போ உங்க தங்கச்சிமா வாழ்க்கை வேற சீரழிஞ்சு போச்சா? அதெல்லாம் பார்க்கும்போது தாமரை என்ன வேதனைப்பட்டான்னு எனக்கு தெரியும். ஏன் நம்மளுக்குமே அது கஷ்டமாக தானே இருந்துச்சு. இப்படி தான் எல்லா பெத்தவங்களுக்கும் இருக்குன்னு நினச்சிட்டு நான் என் மனசை மாற்றிட்டேன். அவள் அம்மைக்காக இல்லாட்டியாவே அப்பா நல்ல மனுஷன், அதனால தாங்க மாறிட்டேன். பரவாயில்லையே, உன் மவனும் சீக்கிரத்துல மாறிடுவான். அதான் 2 பேரும் ஒன்னா டூருக்கு போறாவில்ல, வரும்போது சேர்ந்து வருவாவு. பாப்பம் அப்படி வந்தா சந்தோஷம்தான். மா, டூருக்கு போயிட்டு வரோம், அப்பாட்ட சொல்லிருங்க. சரிப்பா. என் மருமவளை பத்திரமா கூட்டிட்டு வா. மா, அப்ப நானு எம்மாடி மருமவளே, என் மவனை பத்திரமா கூட்டிட்டு வாமா. சரிங்க அத்தை. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கடல்ல இறங்குனேன், ஆத்துல இறங்குனேன், குளத்துல இறங்குனேன்லாம் இருக்கக்கூடாது. பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், சரியா? சரிங்கம்மா, போயிட்டு வரோம். அத்தை, போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. ஏமா, தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். ஏமா, சரம் 3 மாசம் கழிச்சுதான் வருவேன்னு சொன்னாமா. குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, அதுக்குள்ள இங்க வந்தாச்சுன்னா வேலை செய்ய வேண்டியிருக்கும்ல. ஏமா, நானும் சொன்னேன், நான் வரும்போதெல்லாம் தூங்கிறியான், வீட்டுல இருந்தானே நான் முழிக்கும்போது பாத்துக்கிடுவேலான்னு சொன்னேன். ஆனா சாரோ நான் 3 மாசம் கழிச்சுதான் வருவேன்னு சொல்லியிருக்காமா. அப்படியே விடுங்க, நம்மளுக்கு பார்க்க ஆசையா இருந்தா அங்க போய் பாத்துக்கலாம். சும்மா போட்டு அவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. சரிம்மா, நான் சொல்லி பாக்கேன். வந்தானா வரட்டும், இல்லைன்னா அங்க இருக்கட்டும். சும்மா அதுக்கு வரும் ஓயாம கேட்டுட்டே கிடக்காங்க. சரிம்மா, வாரேன். மைனி, என்னாச்சு மைனி? ஆனந்த சத்தம் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்து. அவன சத்தம் போடல. அந்த கோமரியா வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொன்னேன். அதான் போய் சொல்லியமா, வந்தா அவ இஷ்டம், இல்லனா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறான். ஓ அப்படியா? சரி மைனி. ஏத்தே, என்னத்தே சமைக்கணும்? நேத்து மாவு ஆட்டினியா இல்லையா கோமரி? இல்லத்தே, தினமும் தோசை இட்லியா திங்க வேண்டியிருக்குன்னு மாவு ஆட்டையில. அப்படியா? அப்ப இன்னைக்கு என்னத்த திங்க? ஏத்தே, கடையில மாவு பாக்கெட் விக்குது. ஒரு பாக்கெட் மாவு 30 ரூபா தானே. அதுல 2 வாங்கிட்டு வந்தா போதாத்தே நம்மளுக்கு. வேணா வாங்கிட்டு வரட்டுமா? இந்த கடையில போய் மாவு வாங்கியது, ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கியது, இதெல்லாம் இந்த வீட்ல இருக்க கூடாது. என்னைக்காவது இந்த வீட்ல நான் அந்த மாதிரி செஞ்சிருக்கேனா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் கையினாலேயே நான் மாவு ஆட்டுவேன். வீட்டுல ஃப்ரிட்ஜும் கிடையாது. நெத்த மாவு ஆட்டி ஆட்டி அடுத்த நாள் தோசை இட்லி சுடுவேன். அப்படி இல்லையா, காலையில டிபன் வேற ஏதாவது ஒண்ணு வீட்ல கண்டிப்பா செஞ்சிருவேன். இந்த உப்புமா கிண்டியது, கடையில போய் பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்து வீட்ல சுடியது,
சரி தே, மாவு வாங்காம சமைக்கணும் அவ்வளவுதானே. இன்னைக்கு சூப்பரா உங்களுக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு தரேன் பாருங்க. அப்படி என்ன சூப்பரா சமைக்க போறா? என்ன மாதவன், நீயும் லேட்டா? ஆமா பிரவீன், நானே கிளம்ப லேட் பண்ணிட்டேன். நானே இன்று சீக்கிரமாக கிளம்பி விட்டேன் பிரவீன். இவர்தான் லேட் செய்து விட்டார். ஓஹோ அப்படியா? 6 அடி கூந்தால வார வேண்டி இருக்குல்ல. பிரவீன் ஏண்டா? ஹாய் பச்சைக்கிளி, நீயும் டூருக்கு வந்திருக்கியா? நான் கூட ரொம்ப போர் அடிக்குமே நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை எனக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைச்சிருச்சு. அனுஷ்கா, அதான் உனக்கு பிரவீன் இருக்கிறான் அல்லவா? ஏன் கவலைப்படுகிறாய்? இல்ல, லேடிஸ்ல யாருமே இல்லையேன்னு நினைச்சேன். சிஸ்டர், நீங்களும் எங்க ஆபீஸ்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணீங்கல்ல, இங்க உள்ள ஸ்டாஃப்லாம் உங்களுக்கும் தெரியுமே. தெரியும், இருந்தாலும் பச்சைக்கிளி அளவுக்கு யாரும் க்ளோஸ் இல்ல. இந்த டூரை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே